இறை இயேசுவில் எனக்கு அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் யோவான் 17ஆம் அதிகாரம் 9ஆம் திருவசனம். அவர்களுக்காக நான் வேண்டுகிறேன், உலகிற்காக அல்ல, மாறாக நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களுக்காக வேண்டுகிறேன். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதர்களாம் புனித ஈவோ ஆஃப் கெர்மார்டின் இடமும் மற்றும் புனித போப் செயின்ட் செலஸ்டின் இடமும் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்றுத் தரும்படி ஒரு நொடி ஜெபித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. இன்று மே மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறை இயேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். தங்களுக்கு நெருக்கமானவர்களின் பிரிவால் வாடும் நபர்களையும் இறை இயேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் போர்வையாய் மூட வேண்டுமாய் மனமாற ஜெபிக்கின்றேன். நண்பர்களே, எப்படி இருக்கிறீர்கள்? குடும்ப காரியம், வேலை காரியம் எல்லாம் எப்படி போய்கொண்டே இருக்கின்றது? மனதில் நிம்மதி இருக்க வேண்டும், குடும்பத்தில் சந்தோஷமும் ஜெபமும் இருக்க வேண்டும். அதற்கு நீங்கள்தான் பொறுப்பு. உங்களுக்காக, உங்கள் குடும்பங்களுக்காக, உங்கள் ஆசைகள், எண்ணங்கள், ஏக்கங்கள், உடல் நல குறைவுகள் எல்லாம் நிறைவேற வேண்டும், சரியாக வேண்டும் என்பதற்காக அன்றாடம் நான் நம் ரோசரி பிரேயர்ஸ் குடும்பத்தாருக்காக ஜெபிக்கின்றேன். ஜெபமாலைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். இது அன்னையின் மாதம், விசேஷமான மாதம், அன்னைக்கு ஒப்புவிக்கப்பட்ட மாதம். மறவாமல் குடும்ப ஜெபம் செய்யுங்கள், ஜெபமாலை செய்யுங்கள். இப்படி நீங்கள் செய்யும்போது அன்னையின் அருள் உங்களை விட்டு நீங்காமல் இருக்கும் நண்பர்களே. இதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துவதை எனது கடமையாக உணர்கிறேன். என்னதான் துன்பம் வந்தாலும் பிசாசு நம்மை வாசலில் நின்று பயமுறுத்தி பார்ப்பான். ஆனால் ஜெபமாலை உங்கள் கைகளில் இருந்தால், முழந்தால் படியிட்டு உங்கள் வாய்களில் ஜெபம் இருந்தால், திருப்பாடல்கள் இருந்தால், ஸ்தோத்திர பலிகள் உங்கள் குடும்பத்தில் ஒலித்து கொண்டே இருந்தால், அவனால் உங்கள் வீட்டிற்குள், உங்கள் பணிக்குள் நுழைய முடியாது. உங்களுக்கு உண்டான ஒரு சிறு துரும்பை கூட தொட முடியாது, அசைக்க முடியாது. பயமுறுத்தி பார்ப்பான், அவ்வளவுதான். அவனால் வேறு எதுவும் செய்ய முடியாது. இந்த தைரியம், நம்பிக்கை, விசுவாசம் எப்படி வரும்? ஜெபத்தின் மூலம், ஜெபமாலையின் மூலம் மட்டுமே வரும் நண்பர்களே. நானும் ஒரு காலத்தில் பயந்து இருந்தவள்தான், சோதனைகளை கண்டு நடுங்கியவள்தான், ஜெபிக்காமல் வாழ்ந்தவள்தான். ஆனால் இயேசுவை இறுக பற்றி கொண்ட பிறகு, ஜெபத்தின் அருமையை ருசித்த பிறகு நான் அதை விடுவதில்லை. என் பிள்ளைக்கும் கற்றுத்தருகிறேன். உங்களையும் என் குடும்பமாக எண்ணித்தான் இதை உங்களோடு பேசுகிறேன். சரி நண்பர்களே, இன்றைய முதல் வாசகம் என்ன கூறுகிறது? இந்த வாசகத்தில் பவுல் எபேசு திருச்சபையின் மூப்பர்களிடம் தனது இறுதி உரையை பேசுகிறார். அவர் தன் பணியை எப்படி உண்மையோடும் தாழ்மையோடும் செய்தார் என்பதை நினைவுபடுத்துகிறார். சோதனைகள் வந்தது, அவர் பின்வாங்கவில்லையே. கண்ணீரும் துன்பங்களும் வந்தது, ஆனாலும் பவுல் இயேசுவுக்காக வைராக்கியமாக பணியாற்றினார். அனைவரும் மனம் மாறி இயேசுவை நம்ப வேண்டும் என்று தொடர்ந்து அறிவித்தார். பவுலுக்கு முன்பாக சிறை இருந்தது, துன்பங்கள் காத்திருந்தன என்பது அவருக்கு தெரியும். ஆனாலும் இயேசுவை தன் உயிர் போகும் வரை அனுபவித்து கொண்டே இருந்தார். பிறரும் அனுபவிக்கும்படி எடுத்துரைத்து கொண்டே இருந்தார். இதன் மூலம் நாம் கற்றுக்கொள்வதென்ன? இயேசுவுக்காக உண்மையான வாழ்க்கை வாழும் நமக்கும் சோதனைகள் வரும். ஆனால் நம்மை ஒரு நாளும் வீழ்ந்து போக வெட்கப்பட இயேசு விட மாட்டார். நமக்கு வெற்றி தருவார். நம்முடைய வாழ்க்கையில் நல்லதை மட்டுமே இயேசு நமக்கு தருவார். ஆகவே தாமதம் ஆகிறதா? பயப்படாதீர்கள். அதைவிட நல்லதான ஒரு விஷயத்தை உங்களுக்கு பரிசாக இயேசு தருவார். ஒரு நல்ல ஆசிரியர் தனது மாணவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பல கஷ்டங்களை தாங்குவார். எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து சொல்லி தருவார். சில நேரங்களில் மாணவர்கள் புரிந்து கொள்ளாமல் இருந்தாலும் ஆசிரியர் பொறுமையுடன் தொடர்ந்து கற்றுக் கொடுத்து கொண்டே இருப்பார். ஏனெனில் ஆசிரியரின் நோக்கம் சம்பளம் மட்டுமல்ல. அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் இங்கு பல உண்டு. ஆனால் உண்மையாக ஏழை மாணவர்களுக்காக உழைக்கும் ஆசிரியர்களும் உண்டு. மாணவர்களின் எதிர்காலம் மட்டுமே அவர்கள் மனதில் இருக்கும். அதுபோல பவுலும் மக்களின் இரட்சிப்பிற்காக
தன் வாழ்க்கையையே அர்ப்பணித்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் பணியிடத்திலும் அல்லது சர்வீஸ் செய்யும் இடத்திலும் நாம் உண்மையாக நடந்தால் சில சிரமங்கள் வரலாம். ஆனால் இயேசுவுக்காக செய்யப்படும் உண்மையான உழைப்பு ஒருபோதும் வீணாகாது. துன்பம் இருந்தாலும் இயேசுவின் பணியில் நிலைத்து இருப்பதே உண்மையான விசுவாசம். உண்மையோடு செய்யப்படும் சேவை மனிதரை அல்ல, இயேசுவை மகிழ்விக்கும். ஆக பரிசு மனிதரிடம் இருந்து அல்ல, இயேசுவிடம் இருந்து உங்களுக்கு வரும். சோதனைகள் வந்தாலும் இயேசு கொடுத்த பணியை லஞ்சம் வாங்காமல், ஊழல் பண்ணாமல், உண்மையும் உத்தமமாய் நீங்கள் உழைத்துக்கொண்டே இருங்கள், படித்துக்கொண்டே இருங்கள், போராடிக்கொண்டே இருங்கள். சரியான நேரத்தில் வெற்றி வரும். வெற்றி மாலைகளை சூடி தலை நிமிர்ந்து நிற்பீர்கள் நண்பர்களே. உங்கள் பிள்ளைகள் நிற்பதையும் கண்ணார காண்பீர்கள். சரி, இன்றைய நற்செய்தி என்ன கூறுகிறது? இன்றைய நற்செய்தியில் இயேசு தம் சீடர்களுக்காக தன் தந்தையிடம் ஆழமாக ஜெபிக்கிறார். யாராவது நமக்காக ஜெபிப்பார்களா பாருங்கள். ஆனால் இயேசு ஜெபித்தார், நமக்காக ஜெபித்தார், தன் சீடர்களுக்காக ஜெபித்தார். இது அன்பும் அக்கறையும் நிறைந்த ஒரு ஜெபம் அல்லவா? இயேசு கூறுகிறார், உண்மையான ஒரே கடவுளாகிய உம்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிலைவாழ்வை தரும் என்று சீடர்களுக்கு சொல்லித் தருகிறார். இதன் பொருள் கடவுளை அறிதல் என்பது வெறும் அறிவு அல்ல, அவரோடு உறவு கொண்டு வாழ்வதாகும். உறவு என்றால் என்ன நண்பர்களே? நீங்கள் எப்படி உங்கள் கணவரோடு, மனைவியோடு, பிள்ளைகளோடு, தாய் தந்தையோடு, உறவினர்களோடு, நண்பர்களோடு பேசுகிறீர்களோ அதே போல தினமும் இயேசுவோடு காலையிலும் மாலையிலும் பயணத்திலும் நீங்கள் பேச வேண்டும். என்ன நடந்தது இன்று என்று சொல்ல வேண்டும். உங்கள் மனதின் ஏக்கங்கள் என்ன என்பதை நீங்கள் சொல்லி சொல்லி இயேசுவே எனக்கு இதை செய்தருளும் என்று ஜெபிக்க ஜெபிக்க, மரியாளிடம் ஜெபமாலைகளை சமர்ப்பிக்க சமர்ப்பிக்க கொஞ்சம் கொஞ்சமாய் கல் நகர்த்தப்படும், அது உச்சியின் மேல் வைக்கப்படும். சீடர்களுக்காக இயேசு சிறப்பாக ஜெபிக்கிறார். அவருக்கு என்ன அவசியம் சொல்லுங்கள்? ஆனாலும் தன் சீடர்களுக்காக ஜெபித்தார். ஏன்? அவர்கள் உலகத்தில் வாழ வேண்டும். தான் விண்ணேற்பு அடைந்த பின்பும் தன் சீடர்கள் உலகத்தில் தைரியமாக வாழ வேண்டும் என்பதற்காக ஜெபித்தார். சோதனைகளையும் எதிர்ப்புகளையும் சந்திக்க தன் சீடர்களுக்கு பலம் வேண்டும் என்று ஜெபித்தார். இதில் நாம் அறிந்து கொள்வது, நாம் காண வேண்டிய ரகசியம் என்ன? இயேசு நம்மை மறந்து விடவில்லை. அவர் இன்னும் நமக்காக பரிந்துரை செய்கிறார். தன் தந்தையின் வலது பக்கத்தில் அமர்ந்து தன் பிள்ளைகளாகிய நமக்காக பரிந்து பேசுகிறார். கடவுளோடு இணைந்த வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை நண்பர்களே. போனும் உறக்கமும் டிவியும் நமக்கு நிறைவை தராது. அந்த நேரம் நமக்கு சந்தோஷம் தரும். ஆனால் சற்றே அதை வைத்துவிட்டீர்கள் என்றால் திரும்ப உலக பாரங்கள், உங்கள் முன் இருக்கும் சுமைகள், லோன், கடன் பிரச்சனைகள் எல்லாம் கண்முன்னே வந்து நிற்கும். ஆனால் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் நேரத்தில் தனி ஜெபம் செய்யுங்கள், குடும்பமாக ஜெபியுங்கள், உங்கள் வேண்டுதல்களை எழுதி எழுதி வைத்து ஜெபியுங்கள். அது நிறைவேறுவதை கண்ணார காண்பீர்கள். பிறகு அதை டிக் செய்து நன்றி இயேசுவே என்று நன்றி ஜெபம் ஏறெடுங்கள். ஒரு தாய் தனது குழந்தையை வெளிநாட்டிற்கோ அல்லது தூர இடத்திற்கோ படிப்பிற்கோ வேலைக்கோ அனுப்பிவிட்டு அமைதியாக இருக்க மாட்டாள். அவனுக்காக அல்லது அந்த மகளுக்காக தினமும் ஜெபித்து பாதுகாப்பாக இருக்க வேண்டி மனமாற வேண்டிக் கொள்வாள். அப்படித்தானே நம் பெற்றோர்களும் நமக்காக ஜெபித்தார்கள். நாம் நம் பிள்ளைகளுக்காக அப்படி ஜெபிக்கின்றோமா? நம் குடும்பத்திற்காக அப்படி ஜெபிக்கின்றோமா? ஜெபிக்க நாம் மறந்திருக்கும் போது நம் குடும்பம் எப்படி கட்டப்படும்? நம் பிள்ளைகள் எப்படி சரியாக வளர்வார்கள் சொல்லுங்கள். இயேசு தம் சீடர்களை உலகில் விட்டு செல்லும் போது அவர்களுக்காக தன் தந்தையிடம் ஜெபிக்கிறார். அவர்கள் தனியாக இல்லை என்பதை இந்த ஜெபம் நமக்கு உணர்த்துகிறது. நாமும் வாழ்க்கையில் சில நேரங்களில் போராட்டங்களால் சோர்ந்து போகலாம். ஆனால் இயேசு நமக்காக வேண்டுபவர் என்ற உண்மை நமக்கு ஆறுதல் தருகிறது. கடவுளை உண்மையாக அறியும் வாழ்க்கைத்தான் நிலையான வாழ்க்கை நண்பர்களே. வேறு எதுவுமே இந்த உலகத்தில் நிலையானது கிடையாது. இயேசுவின் ஜெபம் நமக்கான பாதுகாப்பின் அடையாளம். இயேசு நமக்காக ஜெபிக்கிறார். ஆகையால் நாம் ஒருபோதும் ஜெபிக்க மறக்க கூடாது. ஜெபிக்க சோர்வு அல்லது சோம்பேறித்தனமும் படக்கூடாது. வெற்றி வேண்டுமா? வாழ்க்கையில் முன்னேற்றம் வேண்டுமா? ஜெபியுங்கள், உபவாசம் எடுங்கள், மாற்றத்தை பார்ப்பீர்கள்.
இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா? உலகிலுள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். கடவுளே, உம் உரிமையான நாட்டின் மீது மிகுதியான மழை பொழிய செய்தீர். வறண்டு போன நிலத்தை மீண்டும் வளமாக்கினீர். வறண்டு போன என் வாழ்க்கையையும் வளமாக்கும் இயேசுவே. உமக்குரிய உயிர்கள் அதில் தங்கி இருந்தன. நானும் அமைதியாக என் வீட்டில் தங்கியிருக்க அருள்தாரும் இயேசுவே. இயேசுவே, நீர் நல்லவர். எனவே ஒடுக்கப்பட்டோருக்கு மருள்வாழ்வு அளித்தீர். இயேசுவே, நான் என் உறவுகளால் என் பணியிடத்தில் ஒடுக்கப்படும் போதெல்லாம் எனக்கு மறுவாழ்வு தந்து என்னை உயர்த்தி வைக்கும்படியாய் ஜெபிக்கின்றேன். ஆண்டவர் இயேசுவே, போற்றி போற்றி. நாளும் நம்மை அவர் தாங்கிக் கொள்கிறார். ஒவ்வொரு நாளும் எங்களை தாங்கி நடத்துகிற கிருபைக்காக நன்றி இயேசுவே. இறைவனே, நீரே எங்கள் மீட்பர், எங்களுக்கு மீட்பளிக்கும் கடவுள். நம் தலைவராகிய ஆண்டவர் இறப்பி நின்று விடுதலை தர வல்லவர். ஆம் இயேசுவே, பிசாசும் மற்ற கெட்ட மனிதர்களும் எங்களுக்கு கொண்டு வரும் எல்லா சோதனைகளிலிருந்து நீரே எங்களுக்கு மீட்பு தர வல்லவர் என்பதை நாங்கள் விசுவசிக்கிறோம். இந்த நாளை உமது கரங்களில் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.